அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு வக்கீல் வண்டுமுருகன் நெல்சன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் அண்ணன் சீமான் அவருடைய அஃபிடபிட்டை வந்து காமிச்சு, அந்த அஃபிடபிட்டில் சீமான் வந்து பாருங்கள், சீமான் மனைவி கைல்வெளி பேரில் 25 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 25 ஏக்கர் நிலத்தோட மதிப்பு வந்து 50 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து இருக்குது. அது பதிவான அந்த தேதியை பார்த்தீங்கன்னா 23/9/2025. சீமான் அவர்களை ஸ்டாலினை சந்தித்தது வந்து 20/7/2025. ஸ்டாலினை சந்தித்து 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய சொத்து சீமான் வந்து வாங்கியிருக்காரு. நீங்கள்லாம் கேட்டிங்களேடா, நான் சொன்னேன்ல சீமான் அவர்களுக்கு 500 கோடி ரூபா திமுக வாங்கிட்டாரு, ஸ்டாலின் வாங்கிட்டாருன்னு சொல்லி பாருங்கடா. ஸ்டாலின்ட்ட காசு வாங்கிட்டு தான் சீமான் அவர்கள் இந்த 50 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்தை வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதோடு மட்டும் நிற்காம இந்த 25 ஏக்கர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஏக்கர்னா 100 சென்ட், அப்போது 25 ஏக்கர்னா 2500 சென்ட். அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்கள் 2000 ரூபாய்க்கு தான் ஒரு சென்ட் வாங்கினாரா. ஒரு சென்டோட மதிப்பு வந்து விருதுநகரில், அதனால் சொத்து இருக்க இடம் வந்து விருதுநகரில் 50,000 ரூபா. அப்போ 5 கோடி ரூபா சொத்தை சீமான் அவர்கள் எவ்வளோ ஏமாற்றி 2000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா, இந்த காசு ஃபுல்லாக ஒரு ஏமாத்து காசு. ஸ்டாலின்ட்ட வந்து காசு வாங்கி தான் இந்த மாதிரி சீமான் அவர்கள் சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து கைல்வெளிக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதாண்ட ஆதாரம் வந்து நான் ஆதாரத்தை வெளியிட்டேன், சாட்டை வந்து என் காலில் விழுக சொல்ல அப்படின்னு சொல்லி தன்னை ரொம்ப அறிவாளி ஹேர் மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த சொத்து வந்து எப்படி வந்துச்சு அக்கா நீ கைல்வெளிக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக போகிறோம். ஐயா ஏகலைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து திமுக காரங்க ஆல்ரெடி நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தானே. ஐயா ஏகலைவனே பதில் கொடுத்துருக்காரு. நான் அந்த வீடியோ வந்து போட்டு விட்றேன். ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. இதான் வந்து அஃபிடபிட்டு. அந்த அஃபிடபிட்டில் கைல்வெளி அவர்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், மொத்தம் வந்து 2,57,00,000 ரூபா சொத்து இருக்குது. சரிங்களா, பேங்கு, அதுக்கப்புறம் காரு, நகை அப்படின்னு சொல்லி. நகை மட்டுமே அன்றைக்கி கைல்வெளிகிட்ட வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து நகை இருக்குது. சரியா, அதே மாதிரி கார் 25 லட்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனால் சீமானோட 39 லட்சம் வந்து இருக்குது. இதெல்லாம் அவங்க அஃபிடபிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிலம் வந்து 87 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அவள் வருமான வரி வந்து அன்றைக்கி கைல்வெளி 22 லட்ச ரூபா வந்து போன வருஷம் வந்து கட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம பதில் எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னா, ஐயா ஏகலைவனோட வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருக்கு. காளிமுத்து அவர்களுடைய சொத்து பிரிக்கணும் அப்படின்ற இருந்துகிட்டு இருந்தது. 2 குடும்பம் காளிமுத்து அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு இடம் வந்து கைல்வெளிக்கு வருது. அதில் அந்த இடத்த தான் வந்து இவங்க பேர்ல அன்னைக்கு புதுசாக வாங்குற மாதிரி பதிவு பண்றாங்க. இது வந்து எப்படி வாங்கினாரு, இந்த சொத்து எப்படி வந்தது, முதலமைச்சர் சந்திச்ச பிறகுதானே, சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஓடிட்டு. ஏகலைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு கைல்வெளியுடைய அப்பா இருக்கார் காளிமுத்து. இப்போது அந்த காளிமுத்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த காளிமுத்து ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அன்னைக்கு கைல்வெளியோட அப்பா காளிமுத்து வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் அதிமுகவோட சபாநாயகர். இப்போ அவர் காளிமுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் நிர்மலா, இன்னொருத்தவங்க பேர் வந்து மனோகரி. இவங்க வந்து அன்னைக்கு கையில் வந்து மனோகரிக்கு பிறந்த, அதாவது 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு புள்ள. இப்போது காளிமுத்தோட முதன்மை நிர்மலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேவிட் அண்ணாதுரை, ராஜன், அதே மாதிரி புனிதா, ரோசி, தேவா அப்படிங்கிற மகள்களும் இருக்கிறாங்க. மொத்தம் வந்து 5 பேர் முதல் மனைவிக்கு. இதில் இந்த புனிதாவுடைய மகன் தான் சீமான் வீட்டில் வளர்கிற அந்த மூத்த பையன். அந்த 25 லட்ச ரூபா சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், அமெரிக்கா ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது இந்த புனிதாவுடைய மகன் தான் அந்த பெரிய பையன். அவனை படிக்க வைக்கிறது இந்த புனிதாவுடைய வீட்டுக்காரு. இந்த புனிதா இறந்துடுறாங்க. அதனால் சீமான் அவர்கள் வந்து சித்தப்பா வீட்டில் வந்து அந்த பையனை வந்து வளர்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து காசு கட்டி அமெரிக்கா ஸ்கூலில் வந்து படிக்கிறோம். ஏன்னா அவங்க அப்பா வந்து அமெரிக்கா சிட்டிசன் அப்படிங்கிறது. சரி, இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது மனைவி மனோகரிக்கு வந்து மணிகண்டன், அருள்மொழித்தேவன் என்ற மகள்களும் அமுதா, கைல்வெளி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதில் இந்த காளிமுத்து யாருன்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏவாக பல வருஷம் இருந்திருக்கார். இப்போ பாருங்கள், 1971 வந்து சிவகாசி தொகுதியில் போட்டு ஜெயிக்கிறார். அதே மாதிரி 1972 எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது அதிமுகவில் சேர்றாரு. 1977, 80 திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டு எம்எல்ஏ ஆகிறார். அதே மாதிரி மதுரை கிழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். 1989 சிவகாசியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். 1977, 80 அந்த காலகட்டத்தில் தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சராகவும், 80, 84 காலகட்டத்தில் தமிழ்நாடு விவசாயத்துறை அமைச்சராகவும், 84, 87 விவசாயம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராகவும் இருக்கார். அப்போ காளிமுத்து அவர் யாருன்னா, கையிலுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்திருக்காரு. நல்ல காசு பணம் வந்து வச்சுருக்கவர். புரியுதுங்களா. அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 4 மகன் 5 மக. சரியா, 2 ஒய்ஃபும் சேர்த்து 9 பேர். இப்போ இவருடைய சொத்து, இவர் சொந்த ஊர் எங்கே, விருதுநகர். சரியா, இப்போ இந்த சொத்து இவங்க எங்கே வாங்கியிருக்காங்க, அன்றைக்கி கைல்வெளி பிரிஞ்சு வந்திருக்குன்னா விருதுநகரில். அப்போது இப்போ ஐயா நம்ம ஏகலைவன் ஐயா சொன்னதை வந்து பார்த்தீங்க, அன்றைக்கி கைல்வெளியோட அப்பா சொத்து மகளுக்கு வந்து வந்திருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இதை வச்சுக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணுறான், அது ஸ்டாலின்ட்டு வந்து சீமான் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இப்போ இன்னொன்று, இந்த 2000 ரூபாய்க்கு எப்படி ஒரு சென்ட் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து வெளியே இருந்து ஒன்றும் அன்றைக்கி கைல்வெளிக்கு பேர்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகலை. அது அப்பா சொத்து மகளுக்கு வருது. அப்பா என்ன
காசுக்கு வந்து கொடுத்து வாங்கினாரோ அதை வந்து அப்படியே வந்து மகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அன்னைக்கு சந்தை மதிப்பு வந்து 50,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ போட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்பா வந்து மகளுக்கு கொடுக்குறனால அப்படிங்கிறனால மகளுக்கு வந்து எவ்வளோ கம்மியான தொகையில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான தொகையில் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அந்த இடத்த திருப்பி வந்து இந்த தேதிக்கு, அதாவது 23/9 இது வந்து புதுசாக வாங்குற மாதிரி பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 9 பேர் சொத்து 2 மனைவி சொத்துங்கிறனால அதில் பல பிரச்சனைகளில் மீறி அந்த சொத்து வந்து அன்னைக்கு கையெழுவிலிக்கு வந்திருக்கு. இது பல வருஷமாக பிரச்சனை இருந்த சொத்து அன்னைக்கு கையெழுவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இவ்வளோ தான் விஷயம். இதை வச்சுக்கிட்டு இந்த தற்கொலை நெல்சன் என்ன பண்ணுறாப்புல, சீமானவர்களும் ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இது எவ்வளோ தூரம் ஒரு பொய் பாருங்கள். அப்பா சொத்து மகளுக்கு வந்திருக்குங்க, அவ்வளோதாங்க. வெறும் அதோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா. அது இன்றைக்கி தேதியில் போனால் 5 கோடி ரூபாய்க்கு வருது. அவர் சொல்கிற மாதிரி வருது. ஆனால் இந்த சொத்து ஸ்டாலின்கிட்ட இருந்து ஒன்று சீமானம் வாங்கலப்பா. கையெழுவலி அவருடைய அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரன், என்ன அமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ அதிமுக காரங்க பூரா ஊழல்வாதிகள் தான். இப்போ இந்த ஆள் யாருன்னு பார்த்தா நெல்சனு. இந்த ஆள் ஒரு ஊழல் பெருச்சாலி, அதிமுக காரன். இங்கே பாருங்கள், அந்த ஜெயக்குமாரோட வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம நேற்றே போட்டிருந்தோம். இந்த ஆள் ஒரு அதிமுக கைக்கூலி. ஒன்றும் இல்லை, அண்ணன் சீமானவர்கள் வந்து அதிமுக போட்டு அடிக்க ஆரம்பித்தார். அதிமுககாரங்க வந்து சுயமரியாதை இல்லாதவங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஃப்ளைட்டில் போனால் கூட இங்கே தரையில் வந்து விழுவாங்க. அதே மாதிரி காரில் வந்தால் காருக்கு அடியில் வந்து விழுவாங்க. சுயமரியாதை அற்றவங்க தான் இந்த அதிமுக வராங்க. அது மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு ஏவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார்லான்னு சீமான ஒரு 6 மாதமும் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த நெல்சனை வந்து அந்த ஜெயக்குமார் கூப்பிட்டு சீமானுக்கு எதிராக பேச வச்சாப்புல. இவங்கெல்லாம் அந்த கைக்கூலி சீமானை அதிமுக விமர்சிக்கிறதுனால அதிமுகவிலேருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவல் நாய் தான் இந்த கும்பல். அது மட்டும் பிரியகுமார் ஜெயக்குமாரோட சேர்ந்துக்கிட்டு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து விஜய் அடிக்கவும், விஜய்க்கு ஆதரவாக வந்து கூட்டணி அப்படிங்கிற பேரில் இவங்க உள்ளே வந்து சீமான் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த நெல்சன் அப்படிங்கிறவனே ஒரு அதிமுககாரன், அதிமுக கைக்கூலி. இப்போ இந்த கைக்கூலி என்ன பண்ணுதுன்னா, அதிமுககாரனை காளிமுத்துவுடைய மகள் வந்து சொத்து வந்து வச்சுருக்குறாங்க. அந்த சொத்து வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. இவரும் காளிமுத்து அவர்களும் ஓரளவுக்கு நேர்மையாக இருந்தார். அவர் அமைச்சர் இருந்தால் சொத்து வாங்காமையாக இருந்திருப்பார். அது அந்த காலத்தில் அவர் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தவர். அவரும் சூரிய சொத்து எல்லாமே இருக்குது. அந்த சொத்து மகளுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டாலின்கிட்டருந்து வந்த காசுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்போது நம்ம என்ன கேட்குறோம், சரி வேணாம் மரியாதையாக பேசுவோம். ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து அண்ணன் சீமானுடைய படத்தை வந்து மார்ஃபிங் பண்ணுறது, அண்ணன் சாட்டையுடைய பணத்தை வந்து ஆமை மாதிரி மார்ஃபிங் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாப்புல. நீ நல்ல ஆத்தாவளுக்கு அப்புறம் இருந்தால் ஸ்டாலின்ட்டேருந்து அண்ணன் சீமான் காசு வாங்கினதுக்கு ஆதாரத்தை கொடு. சும்மா அவர் வந்து இது போட்டிருக்காரு, அஃபிடபிட் போட்டிருக்காரு. அந்த அஃபிடபிட்டில் 50 லட்ச ரூபாய் சொத்து இருக்குது, அதெல்லாம் போடாத. அது அப்போ அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. கையெழுவலிக்கு வந்து 2.57 லட்சம் 2 கோடியே 57 லட்சம் சொத்து இருக்குது. அதையும் அஃபிடபிட்டில் எடுத்துருவான். இந்த கார் எப்படி வந்துச்சு, 25 ரூபா கார் எப்படி வந்துச்சு, கையெழுவலி அவர்களுக்கு வந்து 2 கோடி ரூபா உண்டான நகை இங்கே எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இன்றைக்கி சந்தை மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா. அன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து போட்டிருப்பாங்கள்ல, அம்மா வீட்டிலேருந்து போட்டிருப்பாங்கள்ல, எல்லாமே இவனுக்கு என்னென்னா, இவனுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சீமானவங்க ஸ்டாலின்ட்ட காசு வாங்கிட்டான்னு சொல்லி. அந்த காசு வாங்கினதுக்கு இவன்ட்ட ஆதாரம் இல்லை. அதனால அஃபிடபிட்டில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொல்லி பொய்யா பரப்ப வேண்டியது. நீயே சாட்டை சொன்ன மாதிரி நல்லா வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு பறந்துருந்தா இவன் சொல்கிறாப்புல, ஏன்னாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து தப்பாக பேசிட்டாங்க. ஒரு தப்பாகவும் பேசலப்பா, உங்கள் அப்பா அம்மா யாரும் தப்பாக பேசலை, நீ அவதூறாக பேசலை. நீ வந்து சாட்டை 80 லட்ச ரூபா வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவதூறாக பேசும்போது அதை நீ நிரூபிக்கணும். அதை நிரூபித்தா நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்புன்னு பிறந்த சம்பவம் நிரூபிச்சிட்டா உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீ நல்லா அப்பா அம்மான்னு புதுப்பாயிருமே. அவ்வளோதான். நிரூபிக்கிறவனா தான் தப்பாக போகும். நீ தான் நிரூபி, நீ தான் ஆதாரத்தை கொடுக்குறவனாச்சே, கொடுத்து விடு. அதுலேயும் திருப்பி அவதூறு பரப்புனா உன்னை என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. இதில் அந்த வீடியோவில் முழுக்க என்னென்னா, திருப்பி ஒரு வன்மத்தை கைக்கு, திருப்பி ஒரு பொய்யை கைக்கு, அன்னைக்கு கையெழுவலியோட அப்பா சொத்து வந்து கையெழுவலிக்கு வந்ததை ஸ்டாலின்ட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு சீமான் வந்து ஸ்டாலின் இது நம்ம சாட்டையனெல்லாம் காலில் விழுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வெக்கக்கேடு, அறிவுகட்ட தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லி மலைச்சு போச்சு. ஆனாலும் திருப்பி இதே கொண்டு வந்து கேட்குறாப்புலண்ணா. திமுககாரன் கேட்டிருக்காங்க, அதிமுககாரன் இதை கேட்டிருக்காங்க. நான் பதில் சொல்லியாச்சு. எப்படி கையெழுவலி அவர்களுக்கு 50 லட்ச ரூபா சொத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதிலெலாம் கொடுத்தாச்சு. அதுக்கு ஏகலைவன் ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் அது. திருப்பி வந்து கேட்குறான்னு எவ்வளோ பெரிய தவிட்டு தற்கூரியாக வந்துருப்ப. நீலாம் படித்து தான் வந்து வக்கீல் வண்டு முருகனாக மாறினியா அப்படிங்கிற கேள்வியோடு கேட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.